சரி, இது பண்ணிட்டு டவுனுக்குள்ள வந்தாச்சு, இட்லி வாங்கி கொடுப்போம்னா நட கலக்காம தாராபுர ரோட்டை பார்த்து நடந்துட்டாரு. உடம்பெல்லாம் கழுவுறது கூட தண்ணி இல்ல, பிசு பிசு பிசுன்னு இருக்கு. போய் தாராபுர ரோட்ல ஒரு 5-6 கிலோமீட்டர் போய் அப்புறம் அப்படி கூடி சுத்தி திரும்பி கணக்கம்பட்டி பார்த்து போறதுக்கு மறுபடியும் திரும்பி அப்படி காட்டுக்குள்ள ஓடி வந்து ஒரு இடத்துல ஒரு சின்ன ஓடையில போற பாலம் இருந்தது சாமி. ஒரு 5 அடி 10 அடி இருக்கும் அந்த பாலம் நீளம். அதுல போய் உட்கார்ந்தாரு. இப்படி பௌர்ணமிக்கு முத நாளோ 2வது நாளோ நினைக்கிறேன், ஏதோ ஒரு பௌர்ணமி, நல்லா பளிச்சுன்னு அடிக்கி. இங்க இருந்து அந்த தென்னை மரத்து தூரத்துல ஒரு நாய் செத்து ஊதி கிடக்குது. இங்க இருந்து பார்த்தாலும் அது மேல விரல் சோட்டுக்கு புழு தெரியுது அந்த வெளிச்சத்துல. ஆமா, என் சாமி என்ன சொன்னாரு தெரியுங்களா? ரொம்ப பசிக்காதா அப்படின்னு கேட்டாரு. இல்ல எங்கள்கிட்ட. அதுல 2 பேர் ஆமையா அப்படின்னாங்க. எவனுக்கெல்லாம் பசிக்குதோ அந்த அருக்கு போய் எடுத்து சாப்பிடு அப்படின்னாரு. பார்த்துட்டு ஒருத்தனும் போகல. நான் இந்த சைட்ல நின்றுட்டு இருந்தேன், நீ இப்படி பார்த்தாரு, அவ்வளவுதான். நான் மலைன்னு நடந்துட்டேன். போய் கைய ஓட்டி இப்படி அள்ளி இப்படி கொண்டு வந்தேன். இப்படி வடிது சொதன்னு. ஆமா, வடிது இப்படி வாய் இப்படி கொண்டு வந்தேன். சாமி நிறுத்து அப்படின்னாங்க. போய் எடுத்து இப்படி கொண்டு வரும்போது சாமி நிறுத்து அப்படின்னாரு. அப்படியே வச்சிருந்தேன் 5 நிமிஷம். அதுக்கப்புறம் சாமி கீழே போடு சாமின்னாரு. அதுக்கப்புறம் தான் கீழே போட்டேன். நிறுத்தினு நீங்க கீழே போட்டிருந்தீங்கன்னா அந்த இடத்துல நான் தோத்து போயிடுவேன். சொல்றது புரியுதா? அவ்வளவு நுணுக்கமா பாடம் படிச்சோம் நாங்க. கீழே போட்டு அதுக்கப்புறம் வாசாமி அப்படின்னாரு. வந்தேன். சரி, அப்புறம் பார்த்துட்டு இப்படியே பார்த்துட்டு எல்லாம் அலசணுமோ அப்படின்னாரு. இங்கதான் எல்லாம் வீச்சம் எடுத்து போய் உட்காந்துருக்கிறோமே, இதெல்லாம் அலசிக்கிறணும் என்ன அப்படின்னாரு. ஒரு 5 நிமிஷம் அப்படியே பார்த்திருப்பாரு. எங்க அப்படியே பார்த்திருப்பாரு. 6வது நிமிஷம் இந்த விரலிட்டு 3 சொடக்கு தான் அடிச்சா மழை சத்தன்னு ஊத்துச்சு. நிலா ஒரு பக்கம் அடிக்க, வெளிச்சம் அப்படியே தான் இருக்கு, ஆனா மழை பெஞ்சது. அந்த மழையில தான் நாங்க அந்த செப்டி டேங்குள்ள இறங்கின அந்த இதெல்லாம் கழுவணும். கழுவி தொடச்சு துணிமணி எல்லாம் அதுலயே அலசி முடிச்சு எல்லாம் ஆச்சா அப்படின்னாரு. ஆச்சு சாமின்னா இந்த கையால் இருந்து இப்படி ஒரு சொடக்கு, அவ்வளவுதான், மழை நின்று போச்சு. இதை நாங்க நேச்சரா அனுபவிச்சவங்க. துண்டெல்லாம் புளிஞ்சு கிழிஞ்சு மழையில அவரும் நினைஞ்சிட்டு தானே இருக்காரு. அப்புறம் அவரு துணியெல்லாம் கழட்டி நல்லா புளிஞ்சு இது பண்ணி அவருக்கு போட்டு விட்டு உட்காந்துக்கிட்டு இருந்தாரு. கொஞ்ச நேரம் அப்படியே பார்த்தாரு. சரி, எங்கேயும் போயிடாது, எங்கேயும் இருங்க அப்படின்ட்டு அந்த மட்டும் தோப்புக்குள்ள இறங்கிட்டாரு. இந்த பக்கம் கணக்கம்பட்டிக்கு போனாலும் 4 கிலோமீட்டர் வரணும். இப்படி பழனிக்கு போனாலும் 5 கிலோமீட்டர் வரணும். சரியா? அப்படி உட்கார்ந்து இருக்கிறோம் கிராஸ்ல, தாராவூர் ரோட்ல அப்படி கூடி அப்படி வந்து உட்கார்ந்து இருக்கிறோம். 20 நிமிஷத்துல நாங்க 6 பேர், சாமியை சேர்த்து 7 பேர். 7 பைய வச்சுக்கிட்டு வராரு. வந்து இந்தா அப்படின்னு கொடுக்குறாரு. 9 மணி மாநியாரம், நைட்டு 9 மணி, 9 மணி கொண்டாந்து கொடுக்குறாரு. என்னன்னு பார்த்தா 4 இட்லி ஒரு வடை, 4 இட்லி ஒரு வடை இருக்கு. அழுத்து வச்சா என்னமோ இந்த இதுல இருந்து இறக்கி வச்சா எப்படி ஆவி வரும், அப்படி இட்லியில ஆவி வருது. பசி எல்லாருக்குமே. அதான் 16 நாள் சாப்பிடாம சுத்திடுறோமே. இட்லி கொடுத்தவனே கூட இருந்தவங்க எல்லாம் படக்கு உழைச்சி வச்சாங்க. அவங்க வாட்டுக்கு பிச்சு போட்டு சாப்பிட்டாங்க. நானும் என்ன பண்ண, அவருக்கு கொண்டு வந்திருக்கிறாரு இல்லையா, அது உடனே எல்லாம் பிரிச்சு வச்சு சாமிக்கு வந்து அப்படியே வச்சாங்கன்னா சாப்பிட மாட்டாரு. சாம்பார் சட்னி எல்லாம் போட்டு ஒன்னா பிசையணும். பிசைஞ்சு உருண்டை பிடிக்கணும். பிசைஞ்சு எல்லாம் பிடிச்சி உருண்டை பிடிச்சி அவருக்கு கொடுத்தா 3 உருண்டை சாப்பிட்டாரு.
அது மொத்தத்துல ஒரு 5 உருண்டை வரும் இந்த இவ்வளவுக்கு. 2 இதை என்கிட்ட கொடுத்துட்டாரு, நீ சாப்பிடு அப்படின்ட்டாரு. இவங்க 6 பேரும் 5 பேரும் புலம்புறாங்க, சாமி உங்களுக்கு மாத்திரம் கொடுத்துட்டாரு, உங்களுக்கு மாத்திரம் கொடுத்துட்டாரு அப்படின்னு சொல்லி. நான் அதுல பாதி சாப்பிட்டுட்டு அவர் இப்படி இதுல பார்த்து இப்படி உட்காந்துட்டு இருந்தாரு. இவங்க பின்னாடி இருந்தவங்ககிட்ட இப்படி கொடுத்தேன். நான் கொடுக்கறேன், திருட்டு கூதிமே, அவங்ககிட்ட கொடுக்காம பாரு, பங்கு போடுறான் பாருங்கிறாரு. ஆரம்பில்ல இப்படியேதான் சொன்னாரு. அது மாதிரி சத்தம் இல்லாம சாப்பிடுங்கடான்னு சையை காமிச்சிட்டு கொடுத்து அவங்க சாப்பிட்டு முடிச்சாங்க. அதுக்கப்புறம் அவருக்கு நான் தண்ணி, அந்த அவனுக்குள்ள தண்ணி, அந்த மழை வச்சு தண்ணி இருக்கு இல்லையா, அதை துண்டுல நினைச்சிட்டு வந்து அவர் வாய் கையெல்லாம் தொடச்சி பிறக்கி விட்டுட்டு அதுக்கப்புறம் என் பார்சலை நான் பிரிச்சு சாப்பிட்டேன். புரிஞ்சதுங்களா? அதுலயும் பாடம் சாமி, அதுலயும் பாடம். அதாவது என்னன்னா, அவரு உணவு உட்கொள்ளாததுக்கு முன்னாடி நம்ம சாப்பிடக்கூடாது. நீ எப்படி பசியா இருந்தாலும் சரி, அவங்க பிச்சை வச்சு சாப்பிடுறாங்க, அப்படியே பாக்குறாரு, இப்படி பாக்குறாரு, மண்டை ஆட்டுறாரு. நான் அவங்களுக்கு சைகை காட்டுறேன், இதே இருக்கட்டாங்கிறேன். அவன் பசி ஏற்கனவே இறங்கி போய் இருக்கிறதுனால அவங்க சாப்பிட்டு முடிச்சுட்டாங்க. பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டே, அந்த 6 பேத்துல தங்கராசு உண்டு சாமி, அந்த அந்த இடத்துல தங்கராசு உண்டு. ஆமா, திருவண்ணாமலை போற பாதையில இருக்காருல்ல அவரு.